அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை. இந்த நிகழ்வு சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு, இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயல்பாடுலையுமே கம்பீரத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், தைரியசாலிகள். தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோன்னா அது எந்த விதத்துலேயுமே அது தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃபெக்டாக பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியலைங்க. நான் ஒரு விஷயத்தை யோசித்து செயல்படுறேன்னா இன்றைக்கி அப்படி டோட்டலாக அது வேறு விதமாக நடந்துகிட்ருக்கு. என்னை சுற்றி எல்லாருமே எதிரிகளாக மாறிட்டாங்க. எல்லாருமே வெறுப்போடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. என்னுடைய சுய சிந்தனையவே நான் இழந்துட்டேன். என்னால் எதையுமே முன்ன மாதிரி யோசித்து செயல்பட முடியல. என்ன காரணம் அப்படின்னே தெரியலைங்க. தொழில் ரீதியாக நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது வருது. ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. எப்படியாவது அதை செயல்படுத்தணும், எப்படியாவது அதில் வெற்றி காணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கானா ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிறேன். அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ண முடியலைங்க. என்னால் சரியாக சிந்திக்கவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைகளோடையும் கனவுகளோடையும் நான் அதை ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஆரம்பித்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ணவே முடியாத நிலை. இந்த நிலைக்கு காரணம் என்னங்க? எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நான் ஆரம்பித்த நேரமோ என்னமோ தெரியலைங்க, மற்றவங்களாம் என்னை பார்த்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் குறை சொல்லக்கூடிய நிலை. நீங்கள் எதுக்கு இதை ஆரம்பிச்சிங்க? ஏன்னா அதே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்னை பார்த்து, ஏங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸுங்களா, நானே ஏன்டா ஆரம்பித்தேன் அப்படின்னு இருக்கிறேன், நீங்கள் என்னடா அண்ணா இது தெரியாமல் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் டிமோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. எனக்கு தெரியுங்க, அதை கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னு. ஆனால் மற்றவங்களோட நிலை இதை கேட்குறதுனால என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், ஏப்பா இந்த மாதிரி பண்ணீங்க, எதனாலப்பா இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஆனால் இதை என்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறேன். அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே பரவாயில்லைங்க, நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டீங்க, நான் கூட நீங்கள் இதில் ஃபெயிலியராக வந்துடுவீங்களோ, நீங்கள் கூட இதை விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உங்களுடைய திறமையால் இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து வியப்பாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போதுங்க. தொழிலில் கண்டிப்பாக நல்ல விதத்தில் அதை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக புதிய தொழிலை தொடங்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்க நம்மளை பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு வேலை நல்லபடியாக செஞ்சிட்ருப்போம். நம்மளுடைய வேலை மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஏன்னா எதை பண்ணாலுமே அதில் ஒரு நீதி, நியாயம், தர்மத்தோட ஒரு சில வேலைகள் செய்கிறவங்க. சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா செய்ய மாட்டீங்க. சில வேலைகளில் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்ய மாட்டீங்க. நியாயத்தோடு இருக்கக்கூடிய வேலைகள், இந்த வேலையை செய்கிறதுனால எந்த தவறும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வீங்க. எந்த விதத்துலையும் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுடைய தூண்டுதல்கள், மற்றவங்களுடைய ஃபோர்ஸுனால சில செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்கிற மாதிரி நிலைகள் வந்துருச்சு. அந்த இடத்துல எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலைங்க. உயர் அதிகாரிகளால் சில விஷயத்தை அதாவது நம்மளை கார்னர் பண்ணி நம்மளை டார்கெட் பண்ணி இந்த வேலையை செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்ய சொல்கிறாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுது. இந்த வேலையை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருதுங்க. அந்த மாதிரி நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. உங்கள் வேலை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது உருவாகுதுங்க.
கூட வேலை செய்கிறவங்களும் என்னை வந்து வெறுப்பாக பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நான் பிரச்சனையில் மாட்டுவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லை. நான் எப்படா தப்பு பண்ணுவேன், எப்படா என்னை வந்து இந்த வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவேனா, இந்த எதிர்ப்புகள் என்னை விட்டு விலகாதா, நான் யாருக்கும் கெடுதல் பண்ணதே இல்லை, ஏன் எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கக்கூடிய நிலைகள்லாம் மாறுங்க. இந்த நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம் இந்த 6ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. உங்கள் மேலே இருந்த வெறுப்புகள் அப்படிங்கிறது அகலும். உங்கள் வேலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த வேலையை மட்டும் செய்வீங்க. உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பண்ணி இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ எந்த வேலையும் செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்காது. உங்கள் வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா கூட அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிற விதம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைபட்டு இருக்குது. இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான காலகட்டங்கள் நடக்கணுங்க. அது சரியான விதத்தில் நடக்கணும்னா காலம் கடந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சதுன்னா இதனால் நிறைய பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லி பயத்திலேயே ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து அலைன்ஸ் பார்த்து கரெக்டான விதத்தில் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுறது நடக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ அதுவாக தான் அமைப்பில் நம்மளாக ஒரு விஷயத்தை தேடி போனோம்னா அதாவது நமக்கு நல்ல விதத்தில் அமையும்னா ஒரு பொண்ணை பார்த்துட்டு விருப்பப்பட்டாங்க, அதுவும் இன்றைக்கி சரியான விதத்தில் நடக்கலை. பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியங்கள் கூட இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த 138 நாட்களுக்குள்ளே இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எகென்ஸ்டாக செயல்பட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கக்கூடிய இடத்துலையும் சரி, உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அதை வந்து இந்த சொந்த பந்தங்களோ இல்லை நண்பர்களோ இல்லை எதிரிகளோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, கெட்டது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் தீருங்க. அவங்க சொல்கிறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு அதை ஒதுக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சவங்க கூட உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, இதனால் கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நடக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வெறுப்புகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே இல்லை. வந்தாவே பேசினாவே தேவையில்லாமல் எரிச்சல் ஆகுதுங்க, கோபம் வருது, அவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இன்றைக்கி வந்து பிரிந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. தேவையில்லாத 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்தது. இன்றைக்கி நல்லா இருந்த குடும்பம் யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியல, ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிற மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லைங்க. இதனால் குழந்தைங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படுது. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல, குழந்தைங்களுடைய கல்வியில் எங்களால் வந்து கவனம் செலுத்த முடியல. இதனால் குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையாக செதஞ்சு கிடக்குது. ஒற்றுமையில் மனநிறைவில் எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுதுங்க. இந்த பிரச்சனைகள் தீருமா? இந்த 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது எப்போ எங்கள் குடும்பத்திலேருந்து விலகும்? நாங்களும் முன்ன மாதிரி சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதா? இந்த கோபங்கள் அப்படிங்கிறது குறையாதா? எங்களுக்குள்ளே ஒரு புரிதல்கள் ஏற்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்து வந்த வெறுப்புகள் அப்படிங்கிறது தீரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்களே, அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். உங்கள் சூழ்நிலை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக, அவங்களுடைய கல்விக்காக சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. நீங்கள் தேடி போன வாழ்க்கையும் சரி, உங்களை தேடி வந்த வாழ்க்கையும் கரெக்டான விதத்தில் இருக்குமா? இதனால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நிச்சயமாக என்னால் பழையபடி இருக்க முடியாது, என்னால் சரியான விதத்தில் வாழவே முடியாதுன்னு யோசிச்சு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் தேடி போன வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களை தேடி வந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்த 2வது திருமணத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. எதிர்ப்புகள் நட்பாய் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூட கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஃபஸ்ட்டு குழந்தை இருக்குது, 2வது சைல்டுக்கு வந்து பிளான் பண்ணிங்கன்னா கூட கட்டாயமாக அதுவும் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்குங்க. படிப்படியாக உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நீண்ட நாட்களாகவே இந்த தொந்தரவு இருக்குங்க, நீண்ட நாட்களாகவே இந்த வியாதி இருக்குது, இதுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்காதா, இதுக்கு முறையான வைத்தியமே பார்க்க முடியாதா,
வீணாக விரயங்கள் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு, வீணாக நஷ்டங்கள் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஹெல்த்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. அதுக்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதை தேடி போனீங்க, அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இதுக்கு உண்டான பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். ரொம்ப நாளுக்கு தீராத வியாதிகள் கூட தீருவதற்கான சில முயற்சிகள், அதற்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குங்க. வீடு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமாக இருக்கட்டும், புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான யோகமாக இருக்கட்டும், நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீடு, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையா, எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களையே நம்பி வாழ்கிறது, நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற யோசனைகள் கூட ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜோ, டிவி, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைங்களோட கல்வியில் கவனம் செலுத்துவீங்க. குழந்தைங்களோட கல்வி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு நிலைக்கு வருங்க. அவங்களுடைய கல்வி சார்ந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அவங்களுடைய எக்ஸாம்ஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அவங்களுடைய அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங், ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறதோ, ஒரு டிரான்ஸ்ஃபர் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது இந்த 138 நாட்கள் நடக்கக்கூடிய தனராஜ யோகா காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.